ஓம் நமச்சிவாய. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பகர் பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமக. நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஜூன் மாத பலன்கள் பார்க்க போகிறோம். வழக்கம் போல தான் 12 ராசிக்கும் தனித்தனி வீடியோ. அதுக்கு முன்னாடி இந்த ஜூன் மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். மேச வீட்டில் செவ்வாய் பகவான் சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கார். இந்த மாதம் முழுவதும் இங்கே தான் பயணம் பண்ணிட்டு இருப்பார். 2ஆம் வீட்டில் குரு பகவான் மே 1ஆம் தேதியிலேருந்து வந்துட்டார். அப்போ ஒரு வருஷத்துக்கு குரு ரிஷப வீட்டில் தான் தன்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருப்பார். சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி மிதுன வீட்டுக்கு வந்துடுவார். ரிஷப வீட்டிலேருந்து மிதுன வீட்டுக்கு வந்துடுவார். ரிஷப வீட்டிலேருந்து சூரியன் மிதுன வீட்டுக்கு வந்தால் அந்த மாதம் ஆனி மாதம், தமிழ் மாதத்துக்கு. அடுத்து 14ஆம் தேதி ரிஷபத்தில் இருந்த புதன் மிதுனத்துக்கு வந்துடுவார். சொந்த வீட்டில் புதன் ஆட்சியாக இருப்பார். அதே மாதிரி 15ஆம் தேதி சுக்கிரனும் மிதுன வீட்டுக்கு வந்துடுவாங்க. கேது பகவான் ஆல்ரெடி எப்பவும் போல் கன்னி வீட்டில் தான் பயணம் பண்ணிகிட்டு இருக்காரு. சனி பகவான் கும்ப வீட்டில் தன்னுடைய சொந்த வீடு, மூல திரிகோணம், ஆட்சி வீடு இப்படி சொல்கிறது. ராகு பகவான் எப்பவும் போல் 12ஆம் இடத்துல, அதாவது காலப்புருஷனுக்கு 12 மீன வீட்டில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதில் பெரிய பியூட்டி என்ன அப்படின்னா, செவ்வாய் அவர் வீட்டில் சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கார். சனி பகவான் அவர் சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கார். புதன் அவர் சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கார். சூரியன் புதன் வீட்டில் நட்பு பெற்றிருக்கார். ஃப்ரெண்டோட வீட்டில் சூரியன் இருக்கார். சுக்கிரன் அவர் நண்பர் வீட்டில் அவர் இருக்கார். ஆக முக்கியமான கிரகங்கள். குரு அங்கே 3 நட்சத்திரம் இருக்குது. கார்த்திகை நட்சத்திரம், ரோஹிணி நட்சத்திரம், மிருகசரீரம். இது 3மே இவருடைய ஃப்ரெண்டோட நட்சத்திரம். கார்த்திகைங்கிறது சூரியனுடைய நட்சத்திரம், ரோஹிணிங்கிறது சந்திரன் நட்சத்திரம், மிருகசீரீரம்ங்கிறது செவ்வாயோட நட்சத்திரம். அந்த 3 நட்சத்திரத்தில் அந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக அவர் பயணம் பண்ண போகிறார். அப்போ நண்பர்களுடைய நட்பால் குருவை பயணம் செய்யும்போது 12 ராசிக்கும் நன்மை தான் நடக்கும். அதில் குறிப்பாக செவ்வாய் ஆட்சியாக இருக்கார். அதோட பெரிய பியூட்டி. இந்த மாதத்தில் கிரகங்கள் இப்படி தான் இருக்குது. இது என்ன சார் பொது பலன் அப்படின்னா, செவ்வாய் ஆட்சியாக இருக்கும்போது அரசியல்வாதிகளுக்கு நன்மை, சூரியன் நட்பாக இருக்கும்போது அரசாங்கத்தால் நன்மை, அரசியல்வாதிகளுக்கு நன்மை, புதிய பதவிகள் கிடைக்கும். சூரியன் நட்பில் இருக்கும்போது அரசு அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு அல்லது புதிய வேலை வாய்ப்புகள் எல்லாம் இந்த வருஷம் ஆவணி மாதத்துக்குள்ளே நிறைய பேருக்கு அரசு பதவி அல்லது அரசு வேலை, அரசியலில் பதவி கிடைக்கும். குரு 2ல் இருக்கார். நான் சொன்ன மாதிரி காலப்புருஷனுக்கு 2 அப்படின்னா தனகாரன், தனஸ்தானம். ஏன்னா காலப்புருஷனுக்கு 2ஆம் இடம் தான் தனஸ்தானம் சொல்கிறது. அதில் குரு இருக்கும்போது பொதுவாகவே எல்லா கையிலையும் நல்லா தாராளமாக பணம் புழங்கும். ஆயுள்காரன் சொல்லக்கூடிய சனி பகவான் நல்லா இருக்கார், லாபத்தில் இருக்கார், மூல பெரிகமாக இருக்கார், ஆட்சியாக இருக்கார். கர்மக்காரனும் சனி பகவான் தான், லாபாதிபதியும் சனி பகவான் தான். எல்லாத்துக்கும் மேலே ஜீவனக்காரன் சொல்கிறவன், ஜீவனத்தை கொடுக்குறவன், ஜீவன்னா உயிர், ஜீவனம்னா உணவு, அதை கொடுக்குறது சனி பகவான். அவர் ஆட்சியாக இருக்கார். ஆக பெரும்பாலான கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்காங்க. ஆக இந்த மாதம் என்பது உண்மையிலே ஒரு சிறப்பான மாதம் தான். அது நம்ம 12 ராசிக்கும் போகும்போது விரிவாக பார்ப்போம். நேயர்கள் நீங்கள் இப்போ என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் உறவினர் நண்பர்களுக்கெல்லாம் சொல்லுங்கள். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போவோம். நான் வணங்கும் அந்த பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர், என் குலதெய்வம் முத்துமாரியம்மன், அண்ணாமலையார் உண்ணாமலத்தாய், நான் நித்தம் வேண்டி வணங்கி நிற்கும் குமரமலையான், என்னுடைய தாய் தந்தையர் அனைவரையும் வணங்கி இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக அமையணும்னு வேண்டுகிறேன். ஓம் நமச்சிவாய. இப்போ நம்ம ரிஷப ராசியை பார்ப்போம். ரிஷப ராசி அப்படின்னா அழகான ராசி அப்படின்னு அர்த்தம். பொதுவாகவே குடும்பத்துக்காக நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. இது ஒரு ஸ்திர ராசி, கலைகள் நிறைந்த ராசி, ஆசை அபிலாசைகள் அனைத்தும் நமக்கு வேணும்னு நினைக்கிறது ரிஷபராசி. சரி, இந்த ரிஷபராசிக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். ராசியிலேயே குரு பகவான் வந்துட்டார், ராசிக்கே வந்துட்டார். பொதுவாக ரிஷபத்துக்கு குரு நல்லவர் இல்லை. அது நீங்கள் ஜாதகத்துக்குள்ளே போகும்போது ரிஷப லக்னமாக இருந்தால் குரு ஒரு சுபர் உங்களுக்கு கிடையாது.
இது உங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் கோச்சாரத்தில் அந்த அளவுக்கு பார்க்கறது இல்லை. ஏன்னா கோச்சாரத்தில் வந்து குரு பார்வை கோடி நன்மை தான் சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ராசியிலே குரு வரும்போது இதுக்கு பேர் என்ன, குரு சந்திர யோகம்னு எடுத்துக்கணும். என்ன யோகம்? குரு சந்திர யோகம். குருன்னா யார்? பணம். சந்திரன்னா மதி. குருன்னா யார்? ஆசிரியர், ஒளி, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ குரு சந்திர யோகம் இந்த மாதம் நமக்கு வேலை செய்யுது, அப்படி தான் எடுத்துக்கணும். சந்திரன்னா மதிகாரன், குருனா பணம். உங்கள் புத்தியை பயன்படுத்தி, உங்கள் சிந்தனையை பயன்படுத்தி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, சம்பாதிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். அப்படி தான் பார்த்துக்கணும். அல்லது சந்திரன்னா பயண கிரகம், வெளியில் போய் வேலை பார்க்க போகிறீங்க, வெளியில் போய் வேலை கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா 10ஆம் இடத்துல யார் இருக்கா? சனி பகவான். சனின்னா தொழில்காரன், அந்நியக்காரன். வெளியூரில் போய் தொழில் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா ஜென்மகுருன்னு என்ன சொல்லுவார், வீட்டை விட்டு வெளியில் கிளம்பணும்னு அர்த்தம். சில பேர் சொல்லுவாங்க, ஜென்மகுரு ராமர் வனவாசத்திலே சீதையை வெடிச்சது வச்சது போனது அதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த காலத்தில் யார் ராமர் மாதிரி இருக்கா, சீதை மாதிரி இருக்கா? அதெல்லாம் கிடையாது. ஆனால் இந்த குரு ஜென்மத்தில் இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். இந்த குரு எங்கே பார்ப்பாரு? 5ஆம் இடத்தை பார்ப்பாரு. இந்த குரு 7ஆம் இடத்தை பார்ப்பாரு. இந்த குரு 9ஆம் இடத்தை பார்ப்பாரு. இதுக்கெல்லாம் நான் ஏற்கனவே விளக்கம் கொடுத்துட்டேன், அதுக்குள்ளே போகலை. ஆனால் இந்த பார்க்குற இடமெல்லாம் புனிதமாகும். 5ஆம் இடத்தை பார்த்தா என்ன ஆகும்? உயர்கல்வி போகலாம். நீங்கள் இப்போ வந்து +2 எக்ஸாம் ரிசல்ட் வந்துருச்சு, உயர்கல்வி போகலாம்னா குரு பார்வை இருக்கிறதுனால நல்ல காலேஜில் சீட்டு கிடைக்கும், போகலாம். 7ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால திருமணம் தடையாகிடுச்சு அப்படின்னா நிறைய பேருக்கு போன வருஷமே நடந்துச்சு. நானே தேதி குறித்து கொடுத்தேன். அதுலேயும் யாருக்காவது நடக்கலைன்னா ஜாதகத்தில் சரியில்லாமல் இருந்தால் இப்போ நேரடியாக குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக திருமணம் உண்டு. பாக்கியஸ்தானத்தையும் குரு பார்க்கறதுனால உயர் டிகிரி, பிஹெச்டி, பிஎட், எம்ஃபில் இப்படி போகிறவங்க போகலாம் படிப்பில். ஆக 5ஆம் இடத்தை பார்க்கும்போது குழந்தையும் பிறக்கும். ஏன்னா குருவே பார்க்குறார் 5ஆம் இடத்தை. குரு தான் புத்திரக்காரன். 5ஆம் இடம் புத்திரஸ்தானம். அப்போ குழந்தை கிடைக்கும். அங்கே கேது இருக்குது, அப்போ பெண் குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்குது. அங்கே கேது இருக்கிறதுனால 2வது குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்குது. கேது அங்கே இருக்கிறதுனால உங்கள் குலதெய்வம் கோயில் கும்பாபிஷேகம் நடந்துகிட்டு இருக்கும். கேது அப்படின்னா விநாயகர். அப்போ விநாயகர் கோவில் கட்டுறவங்களுக்கு வாய்ப்பு உண்டு. கேதுன்னா சட்டம், கேதுன்னா ஞானம். அப்போ கோர்ட்டு கேஸ் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். கேதுவை குரு பார்க்கறதுனால ஒரு சிலருக்கு லாயருக்கு படிக்க சீட்டு கிடைக்கும். இப்படி சொல்லிகிட்டே போகலாம். அது மட்டுமா, ராசிநாதன் 2ல் போயிருக்கார். உங்களுக்கு ராசிநாதன் யார்? சுக்கிரன். 2ஆம் இடத்துல போயிருக்கார். 6ஆம் இடம் யார்? சுக்கிரன். 6க்கும் ராசிக்கும் அதிபதியான சுக்கிரன் வாக்குஸ்தானத்தில் இருந்தால் பேசி தொழில் பண்ணுறவங்க எல்லாருக்கும் இந்த மாதம் சிறப்பு. மேற்கொண்டு அங்கே யார் இருக்கா? சூரியன், புதன். 2ஆம் வீட்டுக்கு இருக்க புதன் ஆட்சியாக இருக்குது. சுக்கிரன் அங்கே போய் நட்பு பெறுது. சூரியனோடு சேரும்போது பேசி தொழில் பண்ணுற வழக்கறிஞர்கள், ஆசிரியர், பேராசிரியருக்கெல்லாம் அல்லது மேடை பேச்சாளர்கள் இவங்களுக்கெல்லாம் பதவி உயர்வு உண்டு, ப்ரமோஷன் உண்டு, நல்ல மதிப்பு கிடைக்கும். ஆனால் 2ல் சூரியன் இருக்கும்போது 4ஆம் வீட்டுக்கு 2 லாபத்தில், 4ஆம் வீட்டுக்கு 11ல் சூரியன் லாபத்தில் இருக்கிறதுனால அம்மானால யோகம் உண்டு. சூரியன்னா அப்பா, அப்பானால யோகம் உண்டு. சுக்கிரன்னா உங்களுக்கு நீங்கள், அப்போ அப்பா தொழில் எடுத்து செய்ய போகிறீங்க, அம்மா தொழில் எடுத்து செய்ய போகிறீங்க, இல்லை அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து நீங்களும் சேர்ந்து தொழில் பண்ண போகிறீங்க. புதன்னா உங்களுக்கு மாமா, மாமாவோட தொழில் எடுத்து செய்யலாம், அல்லது மாமானால உங்களுக்கு வருமானம். இப்படி நிறைய சொல்லலாம். ஏற்கனவே 10ல் சனி நல்லா இருக்குது. 11ஆம் இடத்துல ராகு அதுக்கு மேலே இருக்காரு. 11ஆம் இடத்துல ராகு மாதிரி கொட்டி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு யாருமே கிடையாது. 11ஆம் இடத்துல மட்டும் யாருக்காவது ராகு இருந்துச்சுன்னா கோடீஸ்வரன் தான். ஜாதகத்தில் மற்ற அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும். ஆக பள்ளி மாணவர்களுக்கு புதன் சூரியனோடு சேரும்போது இந்த ஆண்டு ரிஷபராசிக்காரங்க இந்த மாதமே பள்ளியில் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. 4ஆம் இடம் சூரியன் 2ல் சுக்கிரனோட இருக்கிறதா அழகான வீடு கட்டலாம். சுக்கிரன்னா அழகு, சூரியன்னா அரசாங்கம், அரசாங்கம் லோன் வாங்கி வீடு கட்டலாம். குருனா பேங்க்கு, குருனா பணம், கோடிகளுக்கு அதிபதி, அது ராசியிலே இருக்குது. அப்போ பேங்க் லோன் வாங்கி வீடு கட்டலாம், வண்டி வாங்கலாம், இஎம்ஐயில் வாங்கலாம். சார் செவ்வாய்க்கு பக்கத்தில் குரு இருக்குது, அப்போ கடன் கொஞ்சமாக தான் வாங்குற மாதிரி இருக்கும். செவ்வாய் ஆட்சியாக இருக்குது, குரு பக்கத்தில் சந்திரனோட இருக்குது, கடன் நிறையா வாங்க வேண்டியதில்லை, கொஞ்சமாக தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஆக வீடு கட்டும் யோகம் உண்டு சார். எல்லாத்துக்கும் மேலே உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் சூரியனோட சேர்ந்துருக்காரு. உங்கள் ராசிநாதனுக்கு 11ல் செவ்வாய் இருக்காரு. அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு பொற்காலம். இந்த மாதம் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, நீங்கள் ஜெயிச்சிருப்பீங்க, அல்லது அரசியலில் பதவி, கட்சியில் பதவி,
இப்படி அரசாங்கத்தில் பதவி உண்டு, அரசு ஊழியர்களுக்கும் பதவி உயர்வு உண்டு. சார், இந்த மூவர் கூட்டணி, சூரியன் சுக்கிரன் புதன் மூவர் கூட்டணி, புதன் வீட்டில் இருக்காங்க, பெருமாள் வீட்டில் இருக்காங்க. அந்த பெருமாள் எப்படி இந்த மாதம் முழுவதும் சிறப்பாக இருக்காரோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையும் உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி நல்லா இருக்கும். கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். சார், 6ஆம் இடம் கடன். 6க்குடையவர் எங்கே இருக்காரு? அவருக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்காரு. நீங்கள் கடன் கேட்டிங்கன்னா நீங்கள் போய் வாங்க வேண்டியதில்லை, அவங்க கொண்டாந்து உங்கள் வீட்டில் கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதே நேரத்தில் வாக்குஸ்தானத்தில் சுக்கிரன் புதன் சூரியனோடு சேரும்போது அங்கே எகிறு சம்பந்தமாக, பல்லு சம்பந்தமாக, கண்ணு சம்பந்தமாக ஒரு சின்ன மருத்துவ செலவு வரும். இதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் சிறப்பு. 4ஆம் இடத்துல கேது இருக்குன்னு ஒரு சிலர் கவலைப்பட்டீங்க, அந்த 5ஆம் இடத்துல கேது இருக்குன்னு கவலைப்பட்டீங்க. குரு பார்க்கறதுனால அந்த தோஷமும் இல்லை. எல்லா கிரகமும் வரிஞ்சு கட்டி நிற்கிது. ஆனால் ஒரு கிரகம் மட்டும் 12ல் ஆட்சியாக இருக்குது. அப்போ 7க்குடையவன் 12ல் இருந்தால், மனைவி வெளிநாட்டில் இருந்தால் கணவன் இங்கே இருப்பீங்க, இல்லை நீங்கள் மனைவி இங்கே இருப்பீங்க, கணவன் வெளிநாட்டில் இருப்பாங்க அல்லது வெளியூரில் இருப்பாங்க. இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த வைகாசி மாதத்துலேருந்து ஒரே குடும்பமாக ஒரே ஊரில் இருந்து வசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக இந்த மாதம் என்பது ரிஷபராசிக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை கொடுக்கும். ஒரு நல்ல செய்தி நடந்தே தீரும், நல்ல விஷயம் நடக்கும். குருனா பொன்னவன், குருனா பொன்னான நேரம், குருனா நல்ல நேரம் ஆரம்பம். நீங்கள் ரிஷபராசிக்காரங்க இந்த மாதம் 23ஆம் தேதி 24ஆம் தேதி சந்திராஷ்டமம் இருக்குது. அந்த நாட்களில் கவனமாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. நீங்கள் வழிபட வேண்டியது மகாலட்சுமி வழிபாடு, பெருமாள் வழிபாடை பண்ணுங்க. இந்த மாதம் முழுவதும் அற்புதமான யோகத்தை அள்ள போகிறீங்க. ஓம் நமச்சிவாயா.